ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வாங்க அவரைக்காய் டிஃப்ரெண்ட்டான அவரைக்காய் பொரியல் செய்வோம். இந்த நீட்டு வாக்கில் அரிஞ்சிக்கோங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த அவரைக்காய் பொரியல். இது மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச அவரைக்காய் 1 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நீட்டு வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 கிராம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் சீரகம், வெங்காயம் போட்டோம். ஒரு 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 1-2 தட்டி வச்சுருக்கேன். பூண்டு போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும். கருவேப்பிலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. பச்சை மிளகாய் போட்டுக்குவோம். கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்குவோம். இப்போது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போது சோம்பு பொடி 1 ஸ்பூனு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் போடுவீங்களா போட மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இப்படி போட்டு செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும் அந்த சோம்பு போடுறதுனால. இப்போது தேங்காய் 1 மூடி தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குட்டி டம்ளரில் தண்ணி ஊற்றிக்குவோம். கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி மூடி வச்சோம்னா இது வெந்துட்டு இருக்கட்டும் ஒரு பக்கத்தில். இப்போ நம்ம 1 மூடி தேங்காய் போட்டோம் இல்லைங்களா, இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா பதமாக வறுத்துக்கிட்டு நல்லா டேஸ்ட்டாக வரும் அது. இப்போ நம்ம அதை வேக வச்சு இதில் போட்டு கலந்து விட்டுற வேண்டியது தான். செம்மையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. இப்போ நம்ம சால்ட்டும் இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். தண்ணியே இதுலேயே சரியாக போகிற அளவுக்கு தண்ணி விட்டு இருக்கோம். இதை போட்டுக்கோங்க. இப்போது இதில் இருந்த தண்ணியே சரியாக போச்சு. இப்போ பாருங்கள், எதுவுமே இல்லை சுத்தமாக. இப்போ நம்ம இதை கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸு, நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செய்யுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்ததுனால பதமாக வந்துடுச்சு. பாருங்கள், இதில் எதுவும் கொஞ்சம் கூட தண்ணி கிடையாது சுத்தமாக. நீங்கள் அடிப்படியாக கலந்து விட்டு இறக்கிக்கணும், அவ்வளோதான். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. சுவையான அவரைக்காய் பொரியல் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு தோணும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செய்யுங்க. எப்படி என்னோடய ப்ரிப்பரேஷன் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தவறாமல் என்னோடய வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக குயிக்காக முடித்து உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். இவ்வளோதான். நான் கொத்தமல்லி பஜார் போயிட்டு வாங்கிட்டு வரல, அதனால் இங்கே இருக்கிறதே வச்சு செஞ்சேன். என்னோடய தோட்டத்து அவரைக்காய் இது. மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய தோட்டத்து அவரைக்காய்.
நீங்களும் இது போல் ஆர்கானிக், இப்போ இதில் எந்த கெமிக்கல் உரமும் கிடையாது, ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் உங்கள் வீட்லேயும் இது போல் அவரைக்காய் செடி நடுங்க, ஆர்கானிக் உரங்கள் போடுங்க. யூஸான வீடியோ இது, தவறாமல் பாருங்கள். பாய் பாய் பாய்.